ட்ரெஸ்ஸும் சரி, இப்போ போட்டிருக்க அவுட்ஃபிட்டும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நாங்கள் வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட லைஃப்லேயே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான். May 18th பாப்பாவுக்கு வந்து பர்த்டே நாளைக்கு தான். ஸோ ப்ரீவியஸ் டேலேருந்து விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இப்போவே முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக கிளம்பலாம்ல, அதனால வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அங்கே போயிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் இது. நாங்கள் பெருசாக யாரும் இன்வைட்டும் பண்ணலை. ஸோ எங்கள் வீட்டு அளவில் வந்துட்டு சிம்பிளாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் பேக்ட்ராப் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு தான் ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் ஐடியா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதோட இந்த வீடியோ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு பாப்பாவோட பர்த்டே வந்து என்ன மாதிரிலாம் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எல்லாருமே பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் டெக்கரேட்காக ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து ரவுண்ட் ஷேப் பிவிசி பைப் தான். ஸோ இதுதான் வந்து பேக்ட்ராப் டெக்கரேட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் அமேசான். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 700 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்துட்டு இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு இது எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்னொன்னா வந்து பலூன்ஸ் அதெல்லாமே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கிடையில பாப்பா வந்து லஞ்ச் சாப்பிடாமே தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக் ஆம்லேட் போட்டு ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம். இது அசம்பிள் பண்றது ரொம்பவே ஈஸி தான். அவங்களே கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் கரெக்டா அந்த ரவுண்ட் வந்து நம்ம வந்து கீழே வந்து தரையில வச்சு பண்ணா மட்டும்தான் கரெக்டா வரும். நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷன்ல பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்ச் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க அந்த மாதிரி வாங்கி பண்றீங்க அப்படின்னா கீழே தரையில போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு வழியா இந்த குட்டீஸ் கிட்ட வந்து காப்பாத்தி ஓரளவுக்கு வந்து நம்ம அழகா ஆர்ச் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த செல்லோ டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பிவிசி பைப்புக்குன்னு. ஸோ அதை வச்சு ஃபுல்லா வந்து எங்கெங்க நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோமோ அந்த ஜாயிண்டிங்ல எல்லாமே வந்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணி சுத்திட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோடியா வந்து நமக்கு இருக்கும். இனி வந்து இதுல ஃபுல்லா நம்மளோட டெக்கரேஷன் தான், நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஃபுல்லா வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சது வந்து ஃபிளார்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து இங்க கிடைக்கல. ஸோ ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வந்தாலுமே சம் லேட் ஆயிடும் அப்படின்றதுக்காக யூஸ்வலா பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க லோக்கல் ஷாப்ல வந்து எங்க ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரியான கலர் சூஸ் பண்ணி பலூன்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. பட் அதுலயுமே வந்துட்டு எனக்கு ஒரு கலர் வந்து கிடைக்கவே இல்லைங்க. இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வந்து டெக்கரேட் பண்ணிருக்கோம். இந்த பலூன் டெக்கரேஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா லைட்டர் கலர் பலூன்ஸை வந்து அதிகமா ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைனல் லுக் பாக்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். போட்டோஸ்க்குலாம் வந்துட்டு யூனிக்காவும் இருக்கும், அதே மாதிரி ராயல் லுக்கும் கொடுக்கும். இந்த டைம் நாங்க வந்து லைட்டர் கலருக்கு வந்து ஒயிட் கலரும் சில்வர் கலரும் ஆட் பண்ணி பண்ணிருக்கோம். பட் நீங்க வந்து எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலரோடைய லைட் கலரை வந்து அதிகமா சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலர் தான் உங்களோட தீம் அப்படின்னா லைட் பிங்க் கலரை அதிகமாகவும் டார்க் பிங்க் வந்து அங்கங்க நீங்க வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ரெஃபரன்ஸ்க்காக 2-3 பிக்சர் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். நான் என்ன மாதிரி சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் அந்த டார்க் கலர் நம்ம சூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ஷைனிங்கா அந்த மாதிரி இருக்கிற பலூன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் லுக் பெட்டரா கொடுக்கும். இந்த ஆர்ச்ல வந்து பலூன் ஃபிட் பண்றது ரொம்பவே ஈஸி. நம்ம 5 இல்லைன்னா 4 பலூன்ஸ் வந்து நாட் போட்டுட்டு அந்த ஆர்ச்ல வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே போய் அழகா நின்னுக்குது. இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுங்க, ரொம்ப கேப்பா இருக்கும். இந்த எல்லோல ஒயிட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பலூன்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் அண்ட் அதோட லுக் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் அதே மாதிரி வந்து கிடைக்கவே இல்லை எனக்கு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் என்னோட மிஸ்டேக் தான். லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது எங்கேயும் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து டெக்கரேட் வந்து பண்ணோம். ஃபைனலாக இந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் வந்து இதுவுமே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். 60 rupees அப்படின்னு நினைக்கிறேன். சில்வர் வித் கோல்ட் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். வேறு எந்த கலர் கூடனாலும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இனி மிச்ச ஒர்க் எல்லாமே வந்துட்டு மார்னிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஹலோ, ஹாப்பி பர்த்டே. ப்ரீவியஸ்
டேவே வந்துட்டு பலூன்ஸ்லாம் வாங்க போனப்பவே வந்துட்டு பூ வந்து வாங்கியிருந்தேன், செவ்வந்தி பூ. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பறிச்சு அதை வந்து சாமிக்கு வைக்கிறப்போ வந்து அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு அன்னைக்கு பூத்திருந்த பூ மட்டும் கொஞ்சமா பறிச்சு சாமிக்காக வந்து எடுத்தாச்சு. எல்லாருக்குமே அவங்களோட பேபிஸோட பர்த்டேனா அவங்க லைஃப்லயே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டேவா தான் நினைப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடவே ஸ்பெஷலான ஒரு டேவா வந்து இது இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்ல, பாப்பா எங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிறந்தாங்க. அதுவும் எங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு May 18th தான் எங்க அப்பாவோட பர்த்டே. ஸோ அதே May 18th Thursday 2023 தான் வந்து பாப்பா வந்து எங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ வந்து நாங்க சுத்தமா வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. பிகாஸ் என்னோட டியூ டேட் பாத்தீங்கன்னா May 27 தான் கொடுத்திருந்தாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்க யாருமே வந்து நினைச்சே பார்க்கல May 18th வந்து பாப்பா வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு அப்பாவும் சரி கடவுளும் சரி கொடுத்த ஒரு பிளெஸிங்கா தான் நான் என்னோட பாப்பாவை பாக்குறேன். ஸோ அது இப்ப நினைச்சாலும் இல்லை, என்னோட ஹோல் லைஃப்லயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நாளா தான் இருக்கு. ஏன்னா அப்பா இப்ப எங்க கூட இல்ல. அந்த கவலையே வந்து எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னவோ தெரியல, அந்த டேல வந்து பாப்பா பிறந்தது வந்து நாங்க இன்னுமே எங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆகி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பாப்பா வந்து சி செக்ஷன்ல வந்துட்டு பிறந்தாங்க. ஸோ அதனாலதான் சொன்னேன் எனக்கு இன்னுமே மோர் ஸ்பெஷல் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாப்பா பிறந்து 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பாப்பா பண்றது ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கூட எங்க அப்பாவோட பிரசன்ஸை நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க மூலமா. ஓகே விட்டா நான் பேசிட்டே போவேன். இப்ப நம்ம விளாகுக்குள்ளேயே போயிடலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் வந்து என்ன அப்படின்னா, வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் போயிட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு. வீட்டுல சாமி கும்பிட்றத பார்த்துட்டு பாப்பாவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க எல்லாருக்குமே முருகர் ரொம்ப பிடிக்குமா, அதனால அரோகரா நாங்க சொல்றத பார்த்துட்டு அவங்களும் சூப்பரா வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி கிரியேட் ஆகுதோ அதே வைப் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வளர வளர அந்த வைப் வந்து அவங்களுக்கும் அது கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான் சாமி கும்பிட்றது கும்பிடாது. பட் நம்ம சொல்லி கொடுக்கறத கரெக்டா வந்து பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம கோவில் கிளம்பிடலாம். வீரப்பயனார் கோயிலுக்கு தான் வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். பாப்பா போட்டிருக்க அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா எந்த பேஜ்ல வாங்கினேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் கேக் கட்டிங் அப்போ எல்லாமே ஒரே தான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்த கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஹீலியம் பலூன் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலியம் பலூன் தான் வாங்கியிருந்தேன். பட் பீகாக் தீமில் வந்து எனக்கு கிடைக்கல. பட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். ஈவினிங் கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பீகாக் தீம் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட சாரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கேக் பார்த்துடலாமா? பீகாக் கேக் வெல்வெட் கேக்ஸ் அப்படின்ற ஷாப்ல தான் வந்து ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் இவங்க கிட்ட தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். டேஸ்ட் வைஸ் உங்க கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது. ரசமலை ஃபிளேவர் சொல்லியிருந்தோம், ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க கிட்ட எப்பவுமே வந்துட்டு ஆஃபர் அவைலபிள் இருக்கும். 1 kg வாங்கணும் அப்படின்னா 1/2 kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபிளேவர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் வச்சிருப்பாங்க. ஷாப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட பாப்பாவோட அவுட்ஃபிட் பாத்தீங்களா, நானும் பாப்பா வந்து ட்வின்னிங் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாப்பா மார்னிங் போட்டு
போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் சரி, இப்போ போட்டிருக்க அவுட்ஃபிட்டும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நாங்க வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணியிருந்தோம். ஷூயிங்ஸ் பை பவானி அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல தான் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க கிட்ட. நமக்கு அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க இமீடியட்டா நமக்கு வந்துட்டு அது வந்து டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ லக்கிலி வந்து பாப்பாவோட இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா மாம் சாரி இருந்தனால நாங்க ட்வின்னிங் பண்ணியிருந்தோம். அவங்க கிட்ட குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஃபிட் எல்லாம் பாப்பாக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அவங்க பேஜ்ல பாப்பா போட்டிருந்த அவுட்ஃபிட் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸா தான் இருந்துச்சு. பட் எனக்கு பஃப் ஹேண்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 250 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி எனக்கு பஃப் ஹேண்ட் வந்து வச்சு கொடுத்தாங்க. மெயினா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டு பாப்பாக்கு செட் ஆகிக்கிடுச்சு. என்ன ஒயிட் கலர் அப்படின்றனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். கேர்ள் பேபிஸ்க்கு எக்கச்சக்கமா அந்த மாதிரி ஸ்கர்ட் அவைலபிள் இருக்கு. கேட்லாக் பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட டீடைல்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாப்பா இந்த கேக் பார்த்ததுல இருந்தே வந்துட்டு அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டாங்க. பீகாக் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை இவ்வளோ ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 minutes லேட் பண்ணியிருந்தா கூட அவங்களே போய் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க போல. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஃபைனலா நாங்க வந்து கேக் கட் பண்ணியாச்சு. பாப்பா இவ்வளோ ஹாப்பியா இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே வந்து பாப்பாக்கு வந்து விஷ் பண்ணிருங்க. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பாப் ஷாட் அதெல்லாம் வந்து வாங்க வேணாம்னு சொல்லியாச்சு. அது வாங்கி நம்ம ஒரு செகண்ட் ஹாப்பினஸ்க்காக அதை வாங்கிடுறோம். அது அப்படியே கேக்கை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுது. குட்டீஸ்லாம் சாப்பிடணும், பெரியவங்கலாம் சாப்பிடணும் அப்படின்றனால அதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணி ஆகணும். இந்த கேக் ரொம்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ஹெல்தி கிடையாது. ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இந்த க்ரீம் ஃபாண்டன் க்ரீம் வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ வந்து இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அந்த க்ரீமை ஃபுல்லாக எடுத்துட்டு வெறும் கேக் மட்டும் தான் வந்து கட் பண்ணி கொடுத்தோம். இருந்துமே வந்துட்டு ஒரு சில பேர் வாயிலெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலரா வந்து கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கலர் போய் ஒட்டிக்கிச்சு. அந்த கேக் ஷாப்லயே வந்துட்டு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபாண்டன் கேக்ல இருக்க க்ரீம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய கொடுக்க கூடாது, யாருமே வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கை பாருங்க, அந்த கலர் வந்து அப்படியே ஒட்டிடுது. நீங்க இந்த மாதிரி ஃபாண்டன் கேக் வந்து தீம் கேக் கலர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா பெட்டர் இந்த க்ரீம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் கேக் மட்டும் சாப்பிட்றது வந்து நல்லது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாப்பா வந்து எங்களால கண்ட்ரோலே பண்ணவே முடியல. கேக் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளேவர். மற்றபடி நார்மலாக நம்ம ஏதாவது கேக் கொடுத்தா இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க பாட்டுக்கு யாரெல்லாம் ஊட்டி விடுறாங்களோ நல்லா ஜாலியாக சாப்பிட்டாங்க. என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அன்னைக்கு அதெல்லாம் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து அன்னைக்கு வந்து தூங்க விட்டுட்டு மறுநாள்லாம் வந்து பாப்பாக்கு வந்து ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா ஜீரா போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு அதை வந்து கொடுத்தே கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட் ஆகாம அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து நிறைய கேக் சாப்பிட்டாங்க. ஃபுட்டுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க வந்து வெளியில தான் சொல்லியிருந்தோம். ஹோம் மேட் பிரியாணி, பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி மாதிரி சொல்லியிருந்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். நைட் டைம் அப்படின்றனால நாங்க நிறைய வெரைட்டிலாம் வந்துட்டு பிளான் பண்ணவே இல்லை. ஒயிட் ரைஸ் ரசம் மட்டும் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. அதை வந்து என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு மேல என்னோட ஃபோன்லாம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோட கசின்ஸ் எடுத்த வீடியோஸ் தான். உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஃபுட் வீடியோ மட்டும் ஏன் எடுக்காம போனோம் அப்படின்னு எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. பிகாஸ் வந்த எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அந்த பிரியாணி. ஹோம் மேட் பிரியாணி தான். டேஸ்ட் அவ்வளவு அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. இதோட டீடைல்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் கொடுத்திருக்க எல்லா டீடைலுமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. That's it about this video. பாப்பாவோட பர்த்டே vlog உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் மீட் பண்றேன். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் vlog வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் vlog தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Stay tuned for more videos. Bye.